இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி, எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக, எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அடுத்த 13 மாதங்கள், ஜூன் 2026லேருந்து ஜூன் 2027க்குள்ள இருக்கக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல், ஒரு கிரகமும் ஒரு ராசிக்கு இது மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு அமைப்புல சஞ்சரிக்கும் பொழுது, நட்பு, பகை, நீச்சம், உச்சம், அப்புறம் இந்த ஒளி தத்துவம் மூலமாக வரக்கூடிய கர்ம பலன் எப்படி இருக்குதுங்கிறதை பார்த்து, அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு துல்லியமான அறிவியல் சார்ந்த சாஸ்திரம் மூலமாக என்ன காமிக்குதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்க போறோம். 2026 ஜூன் மாதம் பிறக்கிறப்ப குரு 11ஆம் இடத்திலிருந்து ஒரு நல்ல சப்போர்ட், அஸ்தம சனி நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ கொஞ்சம் லாபங்கள் வருகிறது, கைக்கு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அஸ்தம சனியோட தாக்கங்கள் குறையும். ஏன்னா குரு சனியை பார்த்து அஸ்தம சனி தாக்கத்தை குறைக்கிறார். அதே சமயத்தில் மன சந்தோஷம் மாறுற மாதிரி சில சுப செலவுகள், சுப முதலீடுகள், வெளிமாநிலம், வெளிநாடு பிராணங்கள், புதிய முயற்சிகள், அது மாதிரி விஷயங்கள் தென்படுகிறது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளாக படுத்தி கொண்டிருந்த அடுத்த லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸாக வரக்கூடிய அந்த அஸ்தம சனியில பாடா படுத்தி கொண்டிருந்த சில தொல்லைகள், மன இறுக்கங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளாகிய நான் முதலே சொன்ன மாதிரி சுப விரயங்கள், செலவுகள், கொஞ்சம் வருமானம் அதை நம்ம நல்ல விதமாக செலவு பண்ணுறது, வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக அப்கிரேட் பண்ணுறது, ஒரு வீடை இடத்தை விட்டு இன்னொரு இடம் வாங்குறது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லாபம் எடுக்கிறது, அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறது, கொஞ்சம் ட்ராவலிங் ஆகுறது, இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த குருவின் சஞ்சாரம் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று, கடகத்துக்கு உச்சம் பெற்று நிறையா மாற்றங்கள், நிதி குடுக்கல் வாங்கல்ல மாற்றங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ல மாற்றங்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு இடத்துல இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதில் லாபம் எடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி தள்ளி வாங்குறது, அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் ப்ரொமோஷன் ஆகி மாறி போகிறது, இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி கொடுக்குதுங்க. இது நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 இந்த 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு அதிவக்ரமாக அவர் சிம்மத்துக்கு வர்றார், ராசிக்குள்ளே வர்றார். அந்த 3 மாதம் நம்பவே கொஞ்சம் நல்ல ஒரு டைமாக இருக்கும். அதுக்கு அந்த டைமில் உங்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். நண்பர்கள், பார்ட்னர்ஸ், குடும்பம், இது எல்லாத்துலேயுமே சில சுபிக்ஷமான ஒரு அமைப்பு இந்த வருஷம் கடைசி வருது. ஸோ ஓவராலாக முதல் ஒரு 4-5 மாதம் விரயங்களும் பல மாற்றங்களை கொடுத்தாலும் ஆண்டின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா மனசு சந்தோஷப்படுற மாதிரி, உறவுகள் புதுப்பிக்கிற மாதிரி, சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த அஸ்தம சனி நடுவிலே சிம்மராசிக்காரருக்கு அந்த அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குருவின் சஞ்சாரம் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரே அப்படின்ட்டு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அவரு 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்திலிருந்து சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த, மரண பயங்களை கொடுத்து கொண்டிருந்த அஸ்தம சனி தாக்கத்தில் இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சில பண வரவுகள் வருகிறது. 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வருகிறது. அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மூலமாக சில பிரச்சனைகளை குறைச்சிக்கக்கூடிய அமைப்புகள், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ தப்பு இல்லை. இந்த சிம்மராசிக்கு ஆகக்கூடிய குரு பயிற்சி சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சில வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்குது. மாணவர்கள், விசா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு, ஐடி துறை இது மாதிரி வெளிநாட்டில் போய் இப்போ வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு வெளிநாடு போய் கிடச்சி போகக்கூடிய அமைப்பு. இந்த அஸ்தம சனியில் போய் ஒரு 6-7 மாதம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குது. அதே மாதிரி
தொழிலில் இருக்கிறவங்க நிறையா அபிவிருத்தி பண்ணுவாங்க, லோன் போவாங்க, ஃபண்டிங் வாங்குவாங்க. நிறையா ஸ்மால் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் பேங்க் லோன் போய் பெரிய லெவலுக்கு போகிறது, 4-5 பேர் கூட்டு தொழிலாக சேர்ந்து ஜெயிக்க நினைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள், வரவேண்டிய பணம், வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து இதெல்லாமே கொஞ்சம் கைக்கு வர்றது, இது மாதிரி பல நல்ல விஷயங்கள், பண விஷயத்தில் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள், சொத்து விஷயத்தில் பாசிட்டிவான விஷயங்கள், சில குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் வருவது, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக இந்த அஷ்டமசனி சிம்ம ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த குரு பயிற்சி சில நல்ல விஷயங்களை கொடுத்து அஷ்டமசனியின் கோர அமைப்புகளை, தாண்டவங்களை, அதோட மன அழுத்தங்களை குறைத்து மனசு கொஞ்சம் இலகு ஆகிற மாதிரி ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, மகமில் பிறந்தீங்களா, அல்லது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் வச்சு டீட்டெயில்டாக நம்ம உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வச்சு நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும் பொழுது ஒன்றுமே வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, யோகமான தசைகள் எப்போ வருது, இப்போ நாம் பேசின அந்த கோச்சார அமைப்பு ஆகிய குரு பயிற்சி தாக்குதல் உங்களுடைய தசநாதன் புக்திநாதனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்களை நாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தகுந்ததாக இல்லை, எது மாதிரி சாய்ஸ் எடுக்கலாம், அடுத்த வரக்கூடிய 1 ஆண்டு 2 ஆண்டு எது மாதிரி திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் ராசிக்கும் லக்னத்துக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது எது மாதிரியான அமைப்புகள், எது மாதிரியான கர்ம பலன்கள் நமக்கு முடியுது, நம்ம கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் ஈஸியாக நம்மளுடைய எளிதில் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தவித தவறான முடிவுகள் எடுக்காமல் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்து பொறுமையாக அந்த நேரம் வரைக்கும் பொறுமையாக இருந்து சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் செய்து நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, நம்மளுடைய யோகமான படிப்பு என்ன, நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு அது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுத்து நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தரையும் நம்ம தவறுகள் செய்யும் பொழுது 5 வருஷம் 10 வருஷம் 2 வருஷம் பின்னோக்கி போயிடுறோம். நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ்கிறது இல்லை பாருங்கள். ஸோ அதனால் எந்தெந்த தவறுகளான முடிவுகள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு விலை கொடுக்கணும். ஸோ அதை தவிர்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அதுக்கு பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பகவான் இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்தவர் விரய குருவாக வருகிறார். குரு தங்களுக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை அளித்தவர் விரயஸ்தானம் வருகிறார். ஏற்கனவே சனி பகவான் தங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருந்து பலவிதமான தொல்லைகளை கொடுக்கிறார். ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு. ஆக 4 கிரகங்களும் சரியில்லை. மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. கணவருக்கோ மனைவிக்கோ ஏதாவது உடல் நல குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை சென்று தாங்கள் சந்தித்தல் வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரலாம். ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரும். கருத்து வேறுபாடுகள் வரலாம். சிம்ம ராசி பெண்கள் அமைதியாக இருத்தல் வேண்டும். கணவரை எதிர்த்து பேசுதல் கூடாது. மௌன விரதம் இருத்தல் வேண்டும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி வந்து விலகும். செலவுகள் அதிகம்.
திட்டமிட்டு செலவு செய்தல் முடியாது. சுபகாரியங்கள் அனைத்தும் தடங்கள் ஆகிதான் பிறகு முடியும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமைவது கடினம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். அதனால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். தங்கள் மீது வீண் பலிகள் வரலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் தங்களுக்கு கவனமாக இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பொருட்கள் தேக்க நிலையை அடையலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்கள் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் கவனமாக இருத்தல் வேண்டும். கலைத்துறை அன்பர்களுக்கு இருக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புது பட வாய்ப்புகள் கிடைப்பது கடினம். விவசாயம் கஷ்டமாகத்தான் இருக்கும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். மாணவர்கள் பெற்றோர் சொற்படி கேட்குதல் வேண்டும். இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு உண்டு. குரு அதிசாரமாக 31/10/2026 முதல் 13/12/2026 வரை அதிசாரம் அடைகிறார். அப்போதும் கவனம் தேவை. ஏனென்றால் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருப்பதால் விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். அதை போல குரு வக்ரம் அடைகிறார். 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்ரம் அடைகிறார். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மிக கவனம் தேவை. இறை வழிபாடு அவசியம். தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை படியுங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். அப்படி இருந்தால் தப்பித்து வரலாம். அஷ்டமத்து சனி ஆயுள் ஸ்தான சனி என்போம். சனி பகவான் கோயிலுக்கு சென்று நன்றாக வழிபடுங்கள். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்னென்ன பலன் ஏற்பட போகுதா இப்ப சொல்ல போறேன். சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி வந்துடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, குரு 11ல இருக்காரு, ஏதோ ஓரளவுக்கு வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ அதுக்கும் பிரச்சனை வந்துடுச்சே. குரு நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்துட்டாரு, ஒரே குரு வந்துட்டாரு, அவர் வேற என்ன பண்ண போறாரு அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதை பத்தி இப்ப விளக்கமா சொல்ல போறேன். அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான், நவகிரகங்களிலே ராஜகிரகமான நவகிரகத்துக்கு அதிபதியானவர் சூரியன். அதனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்க சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். நீங்க கண்டிப்பா சமாளிச்சிருவீங்க. இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த விரை குரு 12ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது. 12ஆம் இடத்திலே விரை குரு வந்து அமர்ந்தால் நஷ்டங்களை கொடுப்பார். அது சுப விரயமாக்கிக்கலாம். இந்த சுப விரயமா, இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், வீடு கட்டுறோம், கல்யாணம் பண்றோம், இது மாதிரிலாம் பொருள் வண்டி வாங்குறோம், இதெல்லாம் விரயம் தான். ஆனா சுப விரயம். நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஆகுது இல்லையா? வண்டி வாங்கினா நம்ம ஓட்டுறோமா இல்லையா? கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பம் அமைதா இல்லையா? ஒரு பொருள் வாங்கினா அந்த யூஸ் பண்றோமா இல்லையா? அதுதான் சுப விரயம். சுப விரயம் தான் கொடுப்பார். அதனால பயப்பட வேண்டாம். அது இல்லாமல் இடம் விட்டு இடத்தை மாற்றம் செய்வார். கண்டிப்பா சிம்மராசிக்காரங்களுக்கு இடம் மாற்றம் உண்டு. அது தொழில் மாற்றமா இருக்கலாம், உத்தியோக மாற்றமா இருக்கலாம், வியாபார மாற்றமா இருக்கலாம். எந்த வகையிலுமே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அப்பதான் அந்த ஒரு இடம் மாறும் போதுதான் பிரச்சனைகள் மாறும், நல்லது நடக்கும். சொல்றோம் இல்லையா, நம்ம ஒரு சரியில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா ஒரு 3 நாள் எங்கேயா போய் தங்கிட்டு வாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம். கண்ணல பார்த்திருப்போம், காதல கேட்டிருப்போம். அந்த வகையில தான் இப்ப இந்த மாற்றம் உங்களுக்கு நிகழப்போகுது. அதை நீங்க விரும்பி ஏத்துக்கணும். இல்லைன்னா நீங்களே அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தீர்களானால் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு
நல்ல ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். சொந்தமா வீடு வாங்கணும் தான் அவசியம் இல்லை. ஒரு லீஸ், இப்போ வாடகைக்கு இருந்திருப்பீங்க, ஒரு ஒரு தொகை வந்து சேர்ந்துருக்கும், இல்லைன்னா யாரோ உதவி பண்ணுவாங்க, அதுக்குண்டான உதவி வரும், கண்டிப்பா வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? வாடகை இல்லாம இருப்பீங்க. அதுவும் ஒரு சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி தானே. அது நீங்க புரிஞ்சுக்க தானே வேணும். வாடகை இல்லாம இருக்கீங்க இல்லையா, அப்புறம் என்ன? அப்படி அமையும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள், திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, எப்ப நான் வெளிநாட்டுக்கு போறேன், இந்த வண்டி வச்சிருந்தா எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும், நீ ஏதாவது விலை கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சரி அவன் வர வரைக்கும் வச்சு ஓட்டின்னு பாப்பா, ஓட்டாம அந்த வண்டி கெட்டுடும் இல்லையா? அப்ப எப்படி வருது பாருங்க. அந்த வாகன யோகமும் அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு கஷ்டமான நேரம் வந்தா கூட எப்படி வந்து அமையுது பாருங்க. இப்படிதான் அமையும். அதே மாதிரி சில பேர் இந்த வீடு காலி பண்ணிட்டு போவாங்க, வெளியூருக்கு வெளிநாட்டுக்கோ, அப்போ குறைச்ச வாடகைகளை விடுவாங்க. நீங்க அறிந்தவர் தெரிந்தவரா இருந்தா, சொந்தக்காரா இருந்தா அப்படித்தானே செய்வாங்க. நீங்க மற்றவங்க மாதிரி எனக்கு வாடகை அதிகமாக கொடுன்னு கேட்பாங்க. இல்லை, சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாடகையே கொடுக்க வேணாம்ப்பா, என் வீட்டை நல்லபடியா பார்த்துக்கோ, மெயின்டைன் பண்ணிக்கோ, அப்படி சொல்லக்கூடிய இருக்காங்க. ஏன்னா அவங்க வசதி வாய்ப்பு உள்ளவர். அது மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லையா? இது மாதிரி தான் கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லை, நல்ல நண்பர்கள், உறவினர்கள், நல்ல அண்டர்லைன் பண்றேன், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், இவர் மூலியமா நல்ல உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததாக 6ஆம் இடத்தை பாக்குறாருங்க. கடன் பிரச்சனை இருந்திருக்கும், இன்னமும் இருக்கும், தொடர்ந்து தான் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு கடன் மறைந்து இன்னொரு கடன் ஏற்படும். ஒரு பெரிய கடன் வரும், ஒரு 4-5 சிறு கடனை கொடுத்துருவீங்க, 4 பக்கம் டார்ச்சரா இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் விலகிடும், ஒரே கடனா நிற்கும். அவர் என்ன பண்ணுவாரு, நீ மெல்லமா கொடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதான் சொல்லுவார். அப்போ எப்படிலாம் நடக்குது பாருங்க, இந்த குருவுடைய பார்வை விழும்போது எப்படி நடக்குது பாருங்க. அதே மாதிரி எதிரிகள் வருவாங்க, பார்ப்பாங்க உங்களை. நல்லா கேட்டுங்க, எப்பயுமே ஒரு எதிரி நமக்கு சரிசமமா இருக்கிறவனை தான் எதிர்ப்பான். நம்மளோட வசதி குறைவா இருக்கவன், பலகீனமா இருக்கவனை கண்டிப்பா எதிர்க்க மாட்டான். இதுதான் யுத்த தர்மத்திலையும் கடைபிடிக்கப்படுகிறது. இது ஒரு ஹியூமன் பீயிங்னு கூட சொல்லலாம். மனிதனுடைய இயல்பு அதுதான். நீங்க கஷ்டப்படும் போது உங்களை எப்படி அவன் இது பண்ணுவான்? ஒன்றும் பண்ண மாட்டான். சரி, அவன் நல்ல நிலைமைக்கு வட்டம் பார்த்துக்கலாம், இப்போ விட்டுடுவான், அவனே கஷ்டப்படுறான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ஆயுள் சாணத்தை பார்க்கிறார். அப்போ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆயுள் தீர்க்கமா இருக்கும், நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும், நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க, உழைக்க தயாரா இருப்பீங்க. கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியிலே உழைக்க தயாரா இருக்க வேண்டும். உழைப்பீர்கள், முன்னேறுவீர்கள், முன்னேற்ற அடைவீர்கள். இது உண்மை உண்மை உண்மை. உழைச்சா கண்டிப்பா பலன் உண்டு. இது மாதிரி செய்ய போறீங்க. அடுத்ததாக எதிர்பாராத சந்திப்புகளை நிகழ்த்தக்கூடிய இடம் தான் அந்த 8ஆம் இடம். உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கும்போது உதவி பண்ணிருப்பீங்க, இப்போ நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்க மூலியமா நல்ல ஆனவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சந்திப்பு நிகழும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏப்பா நீ எனக்கு பண்ணல, நீ பண்ண உதவி பார்ப்ப, நல்லா இருக்கேன், இந்த நான் பண்றேன் உதவி. கிவ் அண்ட் டேக் பாலிசி. புரிஞ்சுட்டீங்களா? ஒன்று நம்ம செஞ்சா இன்னொன்று திரும்பி வரணும். நல்லது செய்தால் நல்லது வரும், கெட்டது செய்தால் கெட்டது வரும், அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி வரும். இதெல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது பலன்கள். அப்போ இதெல்லாம் நல்ல பலன் தானே. அப்ப நீங்க கஷ்டப்பட போறீங்க, கஷ்டப்பட வேண்டாம். உங்க ராசாபதி சூரிய பகவானா இருக்கிறனால சூரியனை அனுதினமும் காலையிலே வழிபட்டு வருவது பொதுவான பழக்க வழக்கம். ஆனால் பரிகாரம் என்று சொன்னால் பகல் 12 மணி உச்சி காலம், உச்சி வெயில் சொல்றோம் இல்லையா, அந்த நேரத்திலே சூரிய பகவானை நீங்க வழிபட்டு வேணும். ஏன்னா உங்க ராசிபதி சூரியன் தான், அவர் வழிபட்டு வேணும். அந்த உச்சி நேரத்திலே, நல்லா கேட்டுங்க, உச்சி நேரத்திலே ஏழை எளியவர்களுக்கு உணவும் நீரும் கொடுக்க வேண்டும். சாப்பிட்ற உணவும் தண்ணீர், உணவு கூட கொடுக்க வேணாங்க, தண்ணி கொடுங்க, ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுங்க. தண்ணி நம்ம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, நானே கண்ணால பார்த்துருக்கேன், காதல கேட்டேன். இந்த வெயில் காலத்துல, அதுவும் இந்த வெயில் அதிகமா இருக்கு இப்போ உள்ள காலம். நீர் வாங்கி கொடுங்க, தண்ணீர் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா குளிர்பானம் வாங்கி கொடுங்க, பழச்சாறு வாங்கி கொடுங்க. இது வாங்கி கொடுத்தாலே போதும். இதை அவங்க குடிக்கும் போது எப்பவுமே நம்ம உள்ளுக்கு போகும்போது அந்த மன நிறைவு ஏற்படும். அது உங்களுக்கு அந்த பாவத்தை புண்ணியமாக்கி, கர்மாக்களை விலக்கி, தீய பலனை குறைச்சி நற்பலனை கொடுக்கும். இதை செய்து வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாமல்ல சுபெருமானை வழிபட்டு வருவாங்க. காலையிலே விஸ்வரூப தரிசனம் காணுங்கள், இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. பஞ்சபூத ஸ்தலங்களே அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை போயிட்டு வாருங்க, கிரிவலம் போங்க, தானந்தரம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். நீங்க தொடர்ந்தே பண்ணலாம். இந்த குரு பயிற்சி தான் இல்லை, எப்பயுமே பண்ணிட்டு வரலாம், தப்பு கிடையாது. பரிகாரம் என்று சொன்னால் துறவைகளுக்கு, சாதுக்களுக்கு, அதுல பிரம்மச்சாரிய போனவங்களும் இருக்காங்க, இல்லற சன்னியாசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குடும்பத்திலேயே சன்னியாசா இருந்துட்டு
பிடிக்காம பிடிக்காம போகிறவங்களும் இருக்காங்க. மனைவி மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு மக்களோட அந்த மனைவியை ஒப்படைச்சிட்டு இவங்க தனியாக போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. பெரிய பெரிய சொத்து இருக்கும், அதை விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க. உண்மையிலேயே நம்ம நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கூட திருவண்ணாமலை ஒருத்தர் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் சொத்தை விட்டுட்டு வந்து நான் துறவியா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையான விஷயம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்போ எவ்வளோ பேர் சொத்தை எண்ணிட்டு வராங்க, நல்லா கேட்டுங்க. வாழ்ந்து கெட்டவர்கள் அவங்கலாம். இந்த வாழ்ந்து கெட்டவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சினா கண்டிப்பா அதனுடைய பலன் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பார்வை பலனால் நன்மை நடக்கும். விரை குரு இருந்தாலும் கூட பயப்பட வேண்டாம். அவர் பார்வை பார்க்கும் இடங்கள் 1க்கு 2ஆக நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி, நீங்கள் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு எதிர்பாராத விஷயம் நடக்கும். தேவையான விஷயங்கள் பூர்த்தி ஆகும். தெய்வ சக்தியால் எல்லாமே நிகழும். அப்போ தெய்வ சக்தி கண்டிப்பா நீங்க கொண்டு வரணும். நீங்க சிம்மராசிக்காரன் பொதுவாகவே ஆன்மீகத்தில் அவ்வளவு ஈடுபாடு இருக்காது. எப்பவுமே கஷ்டமான நேரத்துல நீங்க அதை ஈடுபட்டு கொள்ளும். அப்போ அடிக்கடி கோயில் போயிட்டு வாங்க, தியானம் பண்ணுங்க, இறை நாமாக்களை சொல்லி வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் சொல்லி, எல்லா நாளும் போயிட்டு வாழ போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்ம ராசி. உலகத்துல 1000 பிரச்சனைகள் வரும், 1000 பிரச்சனைக்கு தீர்வு வரும். தலை சுத்தும், தலை சுத்திக்கிட்டே இருக்கும். அஷ்டமத்து சனி, அதுல சந்திர தேசத்துல ராகு, சந்திர தேசத்துல கேது, சந்திர தேச சனி வந்தா பித்து பிடிச்சு போயிடும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே மருந்து, அருமருந்து, தனி மருந்து, அம்பலத்தில் கண்டேனே. அதாவது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் வர பாத்துக்கிறேன், நான் செய்யறத செய்யறேன். அந்த தில்லா வேலை செய்யறோம் பார்த்தீங்களா, அது சிம்மம். அந்த தில்லா வேலை செய்யறது சிம்மம். வலிமையும் திறமையும் வனப்பும் மிக்கவர், எழுச்சி மிக்கவர், ஏகாந்த நிலையில் இருக்கக்கூடியவர். வேலை செய்ய மாட்டார், வேலை வாங்குவார். எத்தனை வேலை செய்றீங்க பாத்துட்டீங்களா? சம்பளம் கொடுத்தாச்சா? இவனு கத்துவாரு, அப்புறம் அங்கே போய் படுத்துருவாரு, அங்கே ஏசில போய் படுத்துருவாரு. அதனால கலக்கமற்று இருக்கக்கூடியவங்க அவங்க வேலை செய்யறாங்க, நம்ம நிம்மதியா தூங்குவோம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். இந்த சிம்மத்துக்கு அந்த எண்ணமும் இருக்கும். அந்த ரெஸ்ட் எடுக்கணுங்கிற உணர்வும் இருக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த ரெஸ்ட் இருக்கிற உணர்வும் இருக்கும். ஆக கண்டிப்பாக அவருக்கு யாரு என்ன வந்தாலும் சரி புன்னகைச்சு எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவர் சிம்மராசி நேயர்களுக்கு. கண்டிப்பாக சிம்மராசிக்கு 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. பாருங்க, 4ஆம் இடம் 5ஆம் பார்வை. 4ங்கிறது மாதா, 4ங்கிறது சுகம், 4ங்கிறது வாகனம், வண்டி வாகனம். 5ஆம் பார்வை பார்க்கலாம். அப்ப குழந்தைகள் மூலம் எல்லாமே செல்வாக்கு போடும். 6ஆம் இடம் 7ஆம் பார்வை. 6ஆம் இடம் நோய், ருணம், சத்துரு, ரோகம். 7ஆம் பார்வை பார்க்கறாங்க. அப்ப கண்டிப்பா மனைவி மூலம் மருத்துவ செலவுகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு, நண்பர்கள் கொடுத்து உதவுவாங்க. 8ஆம் இடம் 9ஆம் இடம் சொல்லவே வேண்டாம். 1 வருஷமா, 2 வருஷமா, 32 18 வருஷமா கஷ்டப்பட்டேன், ஆனா இப்ப நல்லா வந்திருக்கிறியா? அதுக்கு என்ன காரணம்? பாக்கியத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8 அட்டமாதிபதி ஸ்தானத்தை, அஷ்டமத்தை பார்க்கிறார். அப்ப அது எல்லாமே நீங்கும். பகையோ நட்போ என்ன இருந்தாலும் சரி, என்ன ரிலேட்டிவிட்டியா இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் கணக்கு இல்லை. 8ஆம் இடத்தை 9ஆம் பேரை பார்க்கிறார். அதுக்கு என்ன சூட்சமம், அதுக்கு பாரம்பரியம் என்ன, அதுக்கு என்ன பாவகத்தன்மை, அதுக்கு என்ன நன்மை தீமை, இதுதான் முக்கியம். அப்ப சிம்மம் அரசியல், ஆன்மீகம், தேடல், வெளிநாடு, நிர்வாகம், சீர்திருத்தம், ஹை சொசைட்டி, ஆல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீர்திருத்தங்கள் எல்லாமே நீங்க சொன்னா கேட்கறது. ஹெச்ஓடி, எங்கேயுமே ஹெச்ஓடியா இருக்கிறது எல்லாமே நீங்க தான். அப்படிப்பட்டவங்களுக்கு எதுல கவனம் இருக்கணும்? அகலக்கால் வைக்காம இருக்கணும். அகலக்கால் வைக்காம இருக்கணும். ஏன் அகலக்கால் வைக்கக்கூடாது? கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டம திசை நடப்பதனால, அஷ்டம திசை நடப்பதனால கொஞ்சம் அகலக்கால் வைக்கக்கூடாது. மீறி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டம திசையில கொஞ்சம் எச்சரிக்கை. புதுசா தொழில் ஆரம்பிக்காதீங்க, புதிய நிறுவனம் ஏற்படுத்தாதீங்க.
திருமணமா கொஞ்சம் விட்டு போகட்டும், குழந்தை பாக்கியமா விட்டு போகட்டும், எங்க போனா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, அது ஒரு விஷயம், கொஞ்சம் தள்ளி போகட்டும். அப்படியே செஞ்சு வந்தா அப்படியே இந்த அஷ்டமத்து சனி நீங்க போய்க்கிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த உங்க வீட்டுக்கு தான் வர்றாரு குரு. 20 உங்க வீட்டுக்கு வர்றாரு, வக்கரமா உங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்ப கடகமும் கடகமும் சிம்மமும் மாறி மாறி இருக்க போறாங்க. அதாவது அம்மா வந்து அம்மா அடிச்சாலும் பிடிச்சாலும் அப்பா வீட்டுக்காரம்மா அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அம்மா வீட்டு பக்கத்துல இருந்து அடிக்கடி போயிடுவாங்கல்ல கிராமத்துல அந்த காலத்துல. அப்ப ஏன் அப்படி போறாங்க? பக்கத்துல இருக்கிறதுனால போயிட்டு வர்றாங்க. இங்க சாதம் வடிச்சு வச்சிருப்பாங்க, அங்க வந்து குழம்பு வாங்கிட்டு வந்து இங்க சாப்பிடுவாங்க. அப்படியே காலம்லாம் இருந்துச்சு கேட்டுங்களா. இங்க எள்ளு இடிச்சிட்டு இருப்பாங்க, இங்க கருப்பட்டி வாங்கிட்டு வந்து போட்டு எள்ளு இடிச்சு சாப்பிடுவாங்க. அப்படி காலம்லாம் போயிடுச்சு. தோசை ஊற்றுவாங்க, அங்கே எண்ணெய் இருந்து வரும். அப்படி காலம்லாம் போயிடுச்சு. அப்படி காலம்லாம் போயிருந்தனாலதான் அம்மா பக்கத்துல இருக்கிறது மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பாக 8ஆம் இடம் 9ஆம் பார்வை ரொம்ப சிறப்பு. 8ஆம் இடம் 9ஆம் பார்வை ரொம்ப சிறப்பு. எல்லா நோய் தாக்கமும் குறையும், எல்லா நிர்வாக சீர்திருத்தம், எல்லா வேலைகளும் வரும். கொஞ்சம் கவனம் மட்டும் அகலக்கண் வைக்காம அஷ்டமத்து சனியில நான் சொன்னது மாதிரி சந்திர தேசில ராகு, சந்திர தேசில கேது, சந்திர தேச சனி நடக்கிறவங்க மிக மிக எச்சரிக்கை. அதுக்கு ஐயா பொறுப்புங்க, கவனம். அதே போல கண்டிப்பாக சிவபுராணம், கோளறு பதிகம், நடராஜர் 10, எல்லா நமசிவாய மந்திரங்கள் எல்லாமே பாராயணம் பண்ணி வந்தீங்கன்னா மிக இந்த அஷ்டம திசை நம்மளை ஒன்றும் செய்யாது. அஷ்டம திசை நம்மளை தாக்கத்தை குறைக்கும், கத்துத்தானே கொடுக்குது, அதனால அந்த தாக்கம் குறையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. வழிபாடு கண்டிப்பாக இறை வழிபாடு, சிம்ம ராசி இறை வழிபாடு கண்டிப்பாக பாராயணங்களை பண்ணுங்க. நான் சொன்னது மாதிரி பாராயணங்களை 12 திருமுறைகளை பண்ணுங்க. திருமுறைகளை பண்ணுங்க, நிச்சயமாக ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.